அண்ணன் இறந்த செய்தியை கேட்ட பின்பும் கண்ணில் கண்ணீருடன் கடமை தவறாமல் தன்னுடைய பணியை செய்து முடித்த நியாய விலைக்கடை பெண் ஊழியரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நெல்லை தச்சநல்லூர் பகுதியை சேர்ந்த லீமா என்பவர் நெல்லை பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் உள்ள ரேஷன் கடை ஒன்றில் எழுத்தாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் தற்போது தமிழக அரசு சார்பில் நியாய விலை கடைகளில் அரிசி, சர்க்கரை, கரும்பு மற்றும் 1000 ரூபாய் ரொக்கப்பணம் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதனால் லீமா வழக்கம் போல் ரேஷன் கடையில் பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணியில் ஈடுபட்டு வந்தபோது திடீரென அவருக்கு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்துள்ளது. அதில் அவருடைய சகோதரர் உயிரிழந்து விட்டதாக தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த துக்கமான செய்தியை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த லீமா அந்த இடத்திலேயே கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். ஆனால் பொங்கல் தொகுப்பை வாங்குவதற்காக காலை முதல் பலர் வரிசையில் காத்திருந்துள்ளனர். இதை கண்ட அவர் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு கண்ணீருடன் தன்னுடைய கடமையை செய்து முடித்த காட்சிகள் காண்போர் அனைவர் மனதையும் உருக்கும் விதமாக அமைந்திருந்தது. தனக்கு எத்தனை பெரிய சோகம் இருந்தால் வரிசையில் நின்றவர்கள் சிரமப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக லீமா மேற்கொண்ட முயற்சிகளுக்கு ஏவிபி நாடின் சல்யூட். $400 180